நம்ம என்னதான் எந்த கேக்குக்கு எந்த கலர் டிசைன் கொடுத்தாலும் இந்த ரசமலாய் கேக்குக்கு மட்டும் ஒரு எல்லோ கலர் கொடுத்தாதாங்க அந்த ரசமலாய் ஃபீலே வருது. அந்த மாதிரி ஒரு கேக் தான் நான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1/2 kg ரசமலாய் கேக் தான். என் ஃப்ரெண்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் ஒயிட் கலரில் ஐசிங் பண்ணி எல்லோ கலரில் ட்ரிப்பிங்ஸ்லாம் கொடுத்துட்டேன். இந்த குண்டு குண்டான ரசமலாயெல்லாம் அழகாக அதில் நிற்கணும் அப்படின்றதுக்காக க்ரீமில் அழகாக ஒரு பூ மாதிரி வச்சுட்டு அது மேலே ரசமலாய் எல்லாத்தையும் தூக்கி வச்சாச்சுங்க. இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரசமலாய் வைக்க சொன்னாங்க. அதே மாதிரியே வச்சுட்டு சாக்லேட் பீசஸ்லாம் வச்சு சுற்றி நான் வந்து நட்ஸ் மேலே அண்ட் கீழெல்லாம் போட்டுட்டேன். ரசமலாய் மேலே கொஞ்சமாக அந்த கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுட்டு அண்ட் கொஞ்சம் ரோஸ் எல்லாம் போட்டுட்டு அண்ட் ஃபைனல் அவுட்புட் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ரசமலாய் கேக்கு அண்ட் இது கூடவே வந்து எனக்கு ஒரு 1 kgல பிஸ்தாச்சோ கேக்கும் வந்துடுச்சு. அதையுமே அழகாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே சைடில் ஃபுல்லாக பிஸ்தா அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் இன்னொரு கேக் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் அவங்க ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 1 kg ரெட் வெல்வெட் தான். அதையுமே சூப்பராக முடிச்சாச்சு. இது 3த்துல எந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.